அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் ஏன், அதன் மகத்துவம் என்ன என்ற தகவல்களை இன்றைய பதிவில் காணலாம். வாருங்கள். ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள்வதாக சொல்லப்படுகிறது. சபரிமலையில் 18 படியில் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கருத்த சுவாமி, கருப்ப சுவாமி, கருப்பாயி அம்பாள் ஆகியோர் காவல் தெய்வங்கள் 18 படிகளை காத்து வருகின்றனர். ஏற்றம் தரும் 18 படிகள். சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே அனைவரின் நினைவிலும் வருவது 18 படிகள்தான். அதன் மீது தர்ம சாஸ்தாவாக விட்டிருக்கும் மணிகண்ட சன்னிதானம். கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து இடிமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவார்கள். அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர தருவான் என்பது நம்பிக்கை. அந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படியில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கருத்த சுவாமி, கருப்ப சுவாமி, கருப்பாயி அம்பாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வருகின்றனர். 18 தேவதைகள். மனதில் பக்தியின்றி நியமனிஷ்டங்களை குறைவாக கொண்ட பக்தர்கள் அந்த 18 தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார்கள். இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையும் புனிதத்தன்மையும் புனதுரதாரணம் செய்கிறார்கள். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புக்தி 1, ஆங்காரம் 1 இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 18 என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18, கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்த நாட்கள் 18, இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன. இந்த 18 படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி, பித்தளை, ஈயம், செம்பு போன்ற உலகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. அவை வில், பார், வேல்கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குத்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடுந்தீவை, பாசம், சக்கரம், ஹளம், மழுக், முஷலா ஆகிய 18 போர்க்கருவிகள் ஆகும். 18 படிகள் உணர்த்தும் தத்துவங்கள். முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவதே இரண்டாம் படியாகும். மூன்றாம் படி கர்மயோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாம் படியாகும். நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படியாகும். ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படியாகும். ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாம் படியாகும். ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாம் படியாகும். எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாம் படியாகும். ஒன்பதாம் படி
ராஜவித்ய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது 9ஆம் படியாகும். 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது 10ஆம் படியாகும். 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படியாகும். 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படியாகும். 13ஆம் படி ஷேத்ரக்ஞ வியாபயோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருக்கும் ஆண்டவனை அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் 13ஆம் படியாகும். 14ஆம் படி குணத்ர வியாபயோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படியாகும். 15ஆம் படி தெய்வாசுர வியாபயோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படியாகும். 16ஆம் படி சம்பத் வியாபக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து ஆங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படியாகும். 17ஆம் படி ஸ்ரித்ராய வியாபயோகம். சர்வம் பிரம்மமயம் என உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆம் படியாகும். 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிரிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சந்நிதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனை சரணடைவது 18ஆம் படியாகும். சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு போராளியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். இந்த தகவல்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மற்றொரு பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.